இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை நம்ம அனைவரையும் தாங்குவதாக. இந்த நாளில் நம்முடைய சிந்தனை லெந்து என்பது மீட்பின் காலம் என்று சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வருகிற புதன்கிழமையிலிருந்து நாம் லெந்து காலங்களுக்குள் கடந்து செல்கிறோம். அதற்கு முன்பதாக இந்த லெந்து என்றால் என்ன என்று சொல்லி நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். லெந்து என்று சொல்லப்படுகிற பொழுது துளிர் விடுகிற அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறவராய் இருக்கின்றார். ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சத்திய வசனமாக இவ்வாறு சொல்லுகிறார்: விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொல்லி அங்கே குறிப்பிடுகிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, லெந்தனும் காலம் என்பது துளிர் விடுகின்ற காலம். மரத்திலே ஒருவேளை இலைகள் எல்லாம் உதிர்ந்து போய் புதிய தளர்கள் அங்கே தோண்டப்பட்டு அதன் வழியாக புதிய இலைகள் அங்கே உருவாகின்ற ஒரு காலம், பூத்து குலுங்கி காய்த்து அங்கே கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துளிர் விடுகிற காலம் நமக்கு என்று கொடுக்கப்படுகிறது. திருச்சபையின் அமைப்புகளிலும் கூட இந்த லெந்து என்கிற ஒரு காலகட்டங்களை திருச்சபை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்த 40 நாட்களுக்கும் இந்த நாட்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் திருச்சபை நமக்கென்று இந்த காலகட்டங்களை உருவாக்கி கொடுத்து, எங்கே ஒரு மனிதன் பாவம் செய்து இயேசுவை விட்டு ஆண்டவரை விட்டு தூரம் போய் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் மீண்டுமாக அங்கே சாம்பல்களை பூசிக்கொண்டு மனமாற்றம் அடைந்து வெளியரங்கமாக தேவனுடைய சமூகத்திலே வந்து நாங்கள் பாவிகள் என்று ஒத்துக்கொண்டு மீண்டுமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே கட்டி எழுப்பப்படுவதற்கான காலமே இந்த காலம் என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த லெந்து காலம் மீட்பின் காலம். மீட்பு என்பது எவைகளிலிருந்து என்று சிந்திப்போமானால், முதலாவதாக வினைகளிலிருந்து மீட்கின்ற செயல்பாடு லெந்து என்று சொல்லி நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். எந்த விதமான வினைகள்? ஏசாயா 58ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறபடி அங்கே தீவினைகள் செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். உபவாசம் இருக்கிறார்கள். உபவாசம் இருந்த ஆண்டவரே, எங்களுடைய உபவாசம் கேட்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்று சொல்கின்றார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து பதில் உரைக்கிறார்: இதோ நீங்கள் எதற்காக உபவாசம் இருக்கின்றீர்கள்? நீங்கள் வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கைகளினால் குத்துகிறதற்கும் நீங்கள் உபவாசிக்கின்றீர்கள். மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்கிறதும் தலை வணங்கி நாணலை போல ரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? வெளிப்பிரகாரமான அடையாளங்களை காட்டுவது மாத்திரம் எனக்கு உபவாச நாளா இருக்குமோ? இதுவா எனக்கு பிரியமான நாள் என்று நான் சொல்லுவேன் என்று கர்த்தர் ஜனங்களை பார்த்து கேட்கிறார். அப்படியானால் எது ஆண்டவரே உபவாசம் என்று கேட்கிற பொழுது, எது ஆண்டவரே உண்மையான வினை? தீவினைகளிலிருந்து நல்வினை செய்யக்கூடிய காரியம் எது என்று கேட்கிற பொழுது, நல்வினை செய்யக்கூடிய சொல்றார். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது, நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறது, நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குவது, சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுவது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எங்கெல்லாம் அக்கிரமம் நடைபெறுகிறதோ அந்த கட்டுகளை அவிழ்த்து போடுவதே உண்மையான வினை செய்கின்ற காரியம். ஆகவே வினைகளிலிருந்து ஒரு மனிதன் மீட்கப்படுவதற்கு தீவினை செய்கிற நிலையிலிருந்து நல்வினை செய்கிறவர்களாக மாற வேண்டும். இன்னைக்கு எத்தனை அக்கிரமத்தை கண்டு நான் காணாதவர்களை போல போய்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற இந்த லெந்து காலம் என்று சொல்லுகிற மீட்பின் காலத்திற்குள் வருகிற பொழுது, முதலாவது அக்கிரமத்தின் கட்டுகள் எங்கே தெரிந்தாலும், எங்கே தீய காரியங்கள் நடைபெறுகிறது என்பதை அறிந்தாலும், எங்கே தம்முடைய ஜனங்கள் நெருக்கப்படுகிறார் என்பதை உணர்ந்தாலும் அந்த இடத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வருவதே ஆண்டவர் லெந்து காலங்களை நமக்கு என்று தருகிறார். ஆக எந்த இடத்தில் அக்கிரமத்தை கண்டு காணாதவர்களை போல போகாதபடி கண்கூடாக காண்கிற பொழுது அதற்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறவர்களாக ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுக்கிறார். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார் 7ஆம் வசனத்துல சொல்லும் பொழுது, பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்கள் வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அவருக்கு உகந்த உபவாசம் ஒரு வினை. அவருக்கு உகந்த வினை என்று சொல்லுகிற பொழுது, உபவாசம் என்று சொல்லுகிற பொழுது அது ஒரு வினை செய்கின்ற காரியம். அந்த உபவாசம், அந்த வினை எது என்று சொன்னால், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாட்களில் தேவையுள்ள ஜனங்கள் லெந்து காலங்களுக்கு புறப்பட்டு செல்லுகிறோம். எத்தனையோ மக்கள் பசியோடு பட்டினியோடு இருக்கிற பொழுது அவர்களை நாம் கண்டு, அடையாளம் கண்டு, நாம் நம்முடைய பொருளாதாரங்களை விடுத்து ஒதுக்குகிற பொழுது அவைகளை அந்த பசியுள்ள மக்களுக்கு என்று பயன்படுத்தவே ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். மலை தேசத்திலே சொன்னார்கள் ஃபுட் மினிஸ்ட்ரி என்று சொல்லி,
ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று உணவுகளை கொடுத்து அந்த குடும்பத்தோடு பேசுகிற பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் குறிப்பிட்டார்கள். நாமும் கூட இந்த நல்வினை செய்கிறவர்களாக, வினைகளிலிருந்து மீட்கப்பட்ட, அங்கே தீவினைகளிலிருந்து மீட்கப்பட்டவர்களாக, நல்வினை செய்கிறவர்களாக காணப்பட அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, வியாதியிலிருந்து மீட்பு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, லெந்து என்று சொல்லப்படுகிற பொழுது மீட்பின் காலம். எவைகளிலிருந்து? வியாதிகளிலிருந்து. யோவானிலிருந்து சுவிசேஷத்தை நாம் எடுத்துக்கொள்கிற பொழுது 5ஆம் அதிகாரத்திலே அங்கே பெதஸ்தா என்று சொல்லப்படுகிற ஒரு குளத்தை தேடி ஆண்டவர் போகின்றார். அந்த குலத்திற்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அங்கே கலக்கப்படுகிற பொழுது முதலாவது யார் சென்று இறங்குகிறார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சுகமாவார்கள். அங்கே 18 ஆண்டு காலமாக வியாதியஸ்தன். ஆண்டவர் சொல்லுகிறார், வெகு காலமாய் அவன் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனிடத்திலே போய் நீ சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கின்றார். உடனடியாக அவன் சொன்ன பதில்தான் அங்கே காணப்படுகிறது. என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, என்னை இந்த குலம் கலக்கப்படும் போது கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லை. சமூகத்திலே ஒரு மனிதன் அங்கே ஒதுக்கப்பட்டு கடையாந்தரத்தில் இருக்கிற பொழுது எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை என்று சொல்லுகிற மனிதனை தேடி சென்று ஆண்டவர் சுகமாக்குகிறவர். பெதஸ்தா குலத்துல நிறைய பேர் வியாதியஸ்தர் இருந்தாங்க. ஆனால் சமூகத்தினால் ஒதுக்கப்பட்டிருந்த ஒரு மனிதன் அங்கே எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் ஆண்டவரே, என்னை இந்த குலம் கலக்கப்படுகிற பொழுது கொண்டு விடுவதற்கு அங்கு யாருமே இல்லை என்று சொல்லுகிற நிலை ஏற்படுகிற பொழுது அந்த மனிதனை தேடி சென்று ஆண்டவர் சுகமாக்கினார். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அவன் எழுந்து நடந்து சொஸ்தமானவனாய் கடந்து சென்றான். அன்பார்ந்தவர்களே, மீட்பின் காலம், இந்த லெந்து காலம் என்று சொல்லுகிற பொழுது சமுதாயம் யாரையெல்லாம் ஒதுக்கி வைத்திருக்கிறதோ, யாருக்கெல்லாம் உதவி செய்யாமல் இருக்கிறதோ அவர்களை குணப்படுத்தும்படியாக, சமூகத்தில் அங்கீகாரமற்றிருக்கிற எப்பேற்பட்ட வியாதியஸ்தரையும் குணப்படுத்தும்படியாகவே இயேசு உலகத்தில் வந்தார். ஒருவேளை நமக்கு தெரியும், கிரகாம் ஸ்டெயின்ஸை குறித்து தெரியும், இன்னும் எத்தனையோ மனிதர்கள் அங்கே நமக்கு செய்த காரியங்கள், தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்குகின்ற பணியிலே அவர்களை தொட்டு சுகப்படுத்தி அவர்களை பராமரித்ததனுடைய விளைவு அங்கே பெரிய ஒரு விடுதலை. அதுவே ஆண்டவர் வியாதியிலிருந்து மீட்பு கொடுக்கின்ற காலமாக இந்த லெந்து காலத்தை நமக்கு என்று தருகிறார். அங்கீகாரமற்றவர்கள் விடுதலையாக்குகின்றார். மூன்றாவதாக, வீண் வார்த்தைகளிலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்கிறவராய் இருக்கிறார். ரோமருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது சொல்லப்படுகிறது, ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாராக இருந்தாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். பாருங்கள், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, வீண் வார்த்தைகள். வீண் வார்த்தைகள் என்று சொல்வது எது? அநேக நேரங்களிலே தற்பரிசோதனை செய்து பார்ப்பதற்காக ஆண்டவர் லெந்து காலங்களை தருகிறார். ஆனால் நாமோ பிறருடைய குறைவுகளையே பெரிதாக பேசிக் கொண்டிருக்கிறோம், மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனை பார்த்து அங்கே நீ உன்னுடைய சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை நான் எடுத்து போடட்டும் என்று சொல்லுகிறாய். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பிறரை குற்றவாளிகளாக பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் நாம் குற்றவாளிகளாக தீர்க்கப்படுவோம் என்பதை உணர்ந்து ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தையின்படியாக வீண் வார்த்தைகளை இந்த லெந்து காலங்களுக்குள் செல்லுகிற பொழுது நாம் குறைத்துக் கொள்ளுவோம். வீண் வார்த்தைகள் மீட்பின் காரியங்கள் அல்ல. வீண் வார்த்தைகளிலிருந்து நான் மீட்கப்பட வேண்டும். ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஜெபத்திற்கும் உபவாசத்திற்கும் வேத வாசிப்பிற்கும் நான் அதிகமான நேரத்தை கொடுப்பேன் என்று சொல்லி பிறரை குறித்து பின்புறலி பேசாதபடி வீண் வார்த்தைகளுக்கு நம்மை மறைத்துக் கொள்வோமானால் இந்த லெந்து காலம் துளிர்விடும் காலமாக மாறும். அதுதான் அங்கே வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். அப்பொழுது உன் வாழ்வு துளிர்க்கும்படியாக ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். அந்த ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அப்பொழுது, எப்பொழுது இந்த வீண் வார்த்தைகளை நீங்கள் குறைத்துக் கொள்ளுகிற பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அந்த வாழ்வுக்காக லெந்து காலங்களுக்கு பிரவேசிப்போம். வினைகளிலிருந்து மீட்பை நாம் பெற்றுக் கொள்ளுவோம். வியாதியிலிருந்து மீட்பை பெற்றுக் கொள்ளுவோம். வீண் வார்த்தைகளிலிருந்து மீட்பை பெற்றுக் கொள்ளுவோம். வினைகளிலிருந்து நாம் மீட்கப்பட்டு வாழுவோம். வியாதியிலிருந்து மீட்கப்படுவதற்காக சமூக அங்கீகாரத்தை நாம் கொடுப்போம். வீண் வார்த்தைகளை நாம் குறைத்துக் கொண்டு மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிற நிலையிலிருந்து நாம் மாறுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.